மனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய மலரே மௌனமா அத்தியாயம் 12. சங்கரி கூறியதை கேட்டு அனைவரும் திகைத்து பார்க்க செல்வமோ அவரை உறுத்து விழித்து கொண்டிருந்தான். என்ன பேசுற சங்கரி? அதட்டினார் சிவலிங்கம். நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? ஏன், செந்திலும் மலரை விட பெரியவன் தானே, அவனுக்கு கட்டி கொடுக்க கேட்க வேண்டியது தானே. அது எதுக்கு செல்வத்துக்கு? 2 பேருக்கும் 10 வருஷம் வித்தியாசம். அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையா? இல்ல அதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிறியா? போதும், நிறுத்து சங்கரி. சட்டென்று எழுந்து கொண்டார் சிவலிங்கம். நல்லா யோசிச்சு பாரு. நான் உன்கிட்ட என்னைக்கும் சேகருக்கு மலரை கட்டிக்கிறதா வாக்கு கொடுக்கல. அவங்க சின்ன வயசுல விருப்பப்பட்டாங்க, சரின்னு சொன்னேன், அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம நான் தான் அவளை என் மருமகளை ஆக்கிக்கிறேன்னு வாக்கு கொடுத்தேன். வாக்கு கொடுத்தது நான், அதனால என் மருமகளாக தான் அவளை ஆக்கிக்க முடியும். என் தம்பிக்கிட்ட போய் என்னால் கேட்க முடியாது. சங்கரி இப்பொழுது சண்முகம் அமுதா இருவரையும் பார்க்க அவர்களோ அவர் பார்வையை தவிர்த்தனர். அதில் உடைந்து போனார் சங்கரி. நான் முடிவு பண்ணதுதான், யாரும் மீறி பேச வேண்டாம். நான் கேட்க வேண்டியது 2 பேர்கிட்ட தான். செல்வம், மலரை கட்டிக்கிறியா? அவன் பதில் சொல்லாமல் சங்கரியை அழுத்தமாக பார்த்தான். சில நிமிடங்கள் அவனுடைய அமைதியில் அவன் மார்பில் சாய்ந்திருந்த மலர் அவனிடம் இருந்து விலகினாள். ஏமாமா அமைதியா இருக்க? உனக்கு கூட என்ன பிடிக்கலையா என்றாள் உடைந்த குரலில். சச்ச, என்ன பேசுற மலரு? நீ என் உசுருடா என்றவன் அவள் கண்ணீரை அழுந்த துடைத்து விட்டான். அப்பா, எனக்கு சம்மதம்பா என்றான். அவ்வளோதான் சங்கரி, 2 பேரோட சம்மதமும் கேட்டுச்சில்ல. இதுக்கு மேலே ஆக வேண்டியதை பார்ப்போம். ஊரே மெச்சுற அளவுக்கு 2 பேருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். உன்னால முடிஞ்சா கூட இரு, இல்லையா தள்ளி நில்லு. நான் பல விதத்துல யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன், புரியுதா? அவர் எதுவும் பேச முடியாமல் தன் அண்ணனையே பார்த்து கொண்டு இருந்தார். தங்கம், நாம ஏற்கனவே சொன்னதுதான். நாளைக்கு நாளெல்லாம் பார்த்தோம் இல்ல, மலருக்கு சங்கரி வீட்டில் போய் பரிசம் போட போறோம் என்று விட்டு தன் தொண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு அங்கிருந்து சென்று விட்டார். சிலையாக அப்படியே நின்றிருந்தார் சங்கரி. பின் எதுவும் பேசாமல், மலரு வா என்று விட்டு யாரிடமும் ஒரு வார்த்தையும் பேசாமல் வெளியேறினார். தன் காரில் ஏறி அமர்ந்தார். பாப்பா வரலையா அண்ணி? முத்துவின் கேள்விக்கு பதில் அளிக்காமல் அமைதியாக இருந்தார். அவன் வீட்டிற்குள் பார்வையை செலுத்தினான். சங்கரியின் முகத்தில் இருந்த கோபம் அவரிடம் அடுத்த கேள்வி கேட்க விடாமல் தடுத்தது. மலரு, மென்மையாக அழைத்தான் செல்வம். அவள் நிமிர்ந்து அவன் முகம் பார்த்தாள். சும்மா அழுதுகிட்டே இருக்காத, போய் அமைதியா தூங்கு. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம், சரியா? அவள் முகம் பற்றி கன்னங்களை அழுந்த துடைத்து விட்டான். செந்தில், சாயந்தரம் ஏதாச்சும் சாப்பிட்டீங்களா? சாண்ட்விட்ச் சாப்பிட்டு ஜூஸ் குடிச்சோம் அண்ணா. சரி, நீ வீட்டுக்கு கிளம்பு, அத்தை வெயிட் பண்ணுது பாரு சொல்லிவிட்டு செந்திலிடம் ஜாடை காட்ட அவன் அவளை எழுப்பி அழைத்து கொண்டு சென்று காரில் விட்டு வந்தான். வீடு இன்னும் அதே அமைதியில் இருக்க சண்முகத்தின் அறைக்குள் சென்றான் செந்தில். அவன் பின்னாலேயே வந்தார்கள் சாம்பவியும் சூர்யாவும். என்ன அண்ணா இங்க வந்துட்ட? அப்பா எங்க? வரார். உள்ளே வந்தார் சண்முகம். என்னப்பா இதெல்லாம்? எதெல்லாம்? அத்தை இப்படி பேசலாமா? செல்வா அண்ணனுக்கு என்ன குறை? அவளே சரின்னு சொல்றா. எனக்கு என்னவோ இப்போதான் நிம்மதியா இருக்கு என்றான் சூர்யா பட்டென்று. மூவரும் அதிர்ச்சியாக அவனை பார்த்தனர். என்னடா சொல்ற? அன்னைக்கு நீதானேக்கா சொன்ன, செல்வா அண்ணனுக்கு வரப்போறவங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நாம மாறிக்கணும்னு. நம்ம மலர்தான்னா நாம எல்லாம் எப்பவும் போல ஜாலியா இருக்கலாம் இல்ல, எதுவும் மாறாது, நாமளும் மாற வேண்டாம். ஆமாண்ணா, மனசுக்குள்ள சின்னதா எனக்கும் ஒரு நிம்மதி இருந்துச்சுதான் என்றாள் பவியும் மெல்லிய குரலில். அதெல்லாம் சரிதான், ஆனா மலர் மனசுல என்ன இருக்குன்னு தெரியலையே. சட்டுன்னு அண்ணனை கல்யாணம் பண்ண ஒத்துக்குச்சு, ஆனா அப்புறம் யோசிச்சு எதுவும் மாறிட மாட்டா இல்ல. அத்தை ஒருவேளை அவ மனசை மாத்திட்டா என்ன பண்றது? சாம்பவிதான் கேட்டாள். இப்போ எதுக்கு இப்படியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? பெரியப்பா சொல்லிட்டாருல்ல, அதன்படி நடக்கும். நீங்க எதுவும் பேசாம அவங்க ரூம்ல போய் தூங்குங்க கண்டிப்போடு கூறினார் சண்முகம். சாம்பவி சூர்யா இருவரும் அமைதியாக அங்கிருந்து சென்றுவிட செந்தில் இன்னும் அங்கேயே அமர்ந்திருந்தான். என்னடா என்றார் தோள் தொட்டு. அத்தை ஏன் அப்படி பேசிச்சு? அண்ணனுக்கு என்ன குறை? மலரை அண்ணனை விட யாரால நல்லா பார்த்துக்க முடியும்? எனக்கு தெரிஞ்சு சேகர அண்ணனை விட செல்வா அண்ணன் தான் மலருக்கு பொருத்தம். சரிடா, நீ ஏன் புலம்புற?
சங்கரி ஏதோ வருத்தத்துல யோசிக்காம பேசிட்டா. அது தப்புன்னு அவளுக்கே புரியும். செல்வம் எதுவும் நினைச்சுக்க மாட்டான். விடு. மாமா சொல்ற மாதிரி அண்ணன் எதையும் வெளிப்படையா காட்டாததுனால அதுக்கு உணர்ச்சியே இல்லைன்னு எல்லாரும் நினைக்கிறீங்கல்ல. அத்தை அப்படி பேசியும் மலர் கேட்டதுனால சரின்னு ஒத்துக்குச்சு. நாளைக்கு மலரே வேண்டாம்னு சொன்னா அதையும் சரின்னு ஏத்துக்கும். ஆக அது மனசை பத்தி யாருக்கும் கவலையே இல்லை. விரக்தியாக சொல்லிவிட்டு எழுந்து சென்றான். அவன் கூறியதை பற்றிய சிந்தனையிலேயே சிறிது நேரம் இருந்த சண்முகம் ஒரு முடிவோடு எழுந்து சிவலிங்கத்தை காணச் சென்றார். காரை விட்டு இறங்கி சங்கரியும் மலரும் வீட்டிற்குள் நுழையும் போதே உற்சாகமாக வரவேற்றார் ரங்கநாயகி. வா 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 மலரே என்று அவளை நெட்டி முறித்தார். அவள் புரியாமல் அவரை பார்த்தாள். என்ன ஆச்சு அத்தை? இப்போதாண்டி சிவலிங்கம் ஃபோன் பண்ணா. நாளைக்கு செல்வத்துக்காக மலரை பரிசம் போட வர்றதா சொன்னான். அதான் சந்தோஷமா இருக்கேன். மலர் அமைதியாக தன் அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டாள். என்ன அத்தை, சேகர் செஞ்சதை பற்றி கோபப்படாம எங்க அண்ணன் செல்வத்துக்கு பேசுறதுக்கு சந்தோஷப்படுறீங்க? இன்னும் அவர் மனம் ஆறவே இல்லை. அடிப்போடி பைத்தியக்காரி, 5க்கும் 10க்கும் மாச சம்பளக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் பேத்தி கஷ்டப்படணுமா? செல்வத்தை கல்யாணம் பண்ணா அவளுக்கு என்ன குறை இருக்க போகுது? அவ்வளவு சந்தோஷம் அவர் முகத்தில். என்ன அத்தை, பணத்தை மட்டும் யோசிக்கிறீங்க, மலரோட மனசை பற்றி யோசிக்க வேணாமா? எப்படி அவளால் சட்டுன்னு ஏற்றுக்க முடியும்? அவதான் சம்மதம்னு சொன்னாலாமே. அவ சட்டுன்னு ஏதோ சொல்லிட்டா. நாளைக்கே வந்து இதில் விருப்பம் இல்லை, எனக்கு செல்வம் மாமா செட் ஆக மாட்டாரு, அப்படி இப்படின்னு சொன்னா அதனால இவ மட்டும் இல்லை செல்வமும் பாதிக்கப்படுவான். ஓஹோ, செல்வம் பற்றி ரொம்ப அக்கறை தான் உனக்கு? கிண்டலாக கேட்டவரை திகைப்பாக பார்த்தார் சங்கரி. போய் சாப்பிட்டு படு. காலையில் என்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீ பேசாமல் இருந்தா போதும். கோபமாக சொல்லிவிட்டு சென்று விட்டார். கலங்கிய விழிகளோடு சென்று தட்டில் உணவை வைத்து எடுத்துக்கொண்டு மலரின் அறை நோக்கி செல்ல மீண்டும் அவர் முன் வந்து நின்றார். யாருக்கு? மலருக்கு அத்தை. இங்கே கொடு, நான் கொண்டு போய் கொடுக்குறேன், நீ போய் சாப்பிடு. இல்லத்த, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல, நீ போ. அதட்டலாக சொல்லிவிட்டு தட்டை எடுத்துக்கொண்டு மலரின் அறைக்கு சென்றார். அறையில் லைட்டை கூட போடாமல் இருட்டில் படுத்திருந்தாள் மலர். சுவிட்சை தடவி லைட்டை போட்டு பார்க்க தலையணை அவள் கண்ணீரில் நனைந்து கொண்டு இருந்தது. டேபிளின் மேல் தட்டை வைத்துவிட்டு அவளிடம் சென்றார். மலரே, எழுந்திருடி, எதுக்கு இப்போ அழுதுகிட்டு இருக்க? கண்ணீரை துடைத்து கொண்டே எழுந்து அமர்ந்தாள். இப்போ எதுக்கு என்னை தேடி வந்த? என்னை ஏதாச்சும் சொல்லணும்னா உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீ பேசுறத தாங்குற நிலைமையில நான் இல்லை. என்னை விட்டுடு. என்ன திட்டணும்னாலும் காலையில் திட்டிக்கோ. அட பைத்தியக்காரி, நான் ஏண்டி உன்னை திட்ட போகிறேன்? உன்னை சமாதானம் பண்ணதாண்டி வந்திருக்கேன். அவரை ஆச்சரியமாக பார்த்தாள் மலர். முதல்ல நீ சாப்பிடு, அப்புறமா பேசலாம் என்று விட்டு அவள் அருகில் அமர்ந்து அவளுக்கு உணவை எடுத்து ஊட்டினார் ரங்கநாயகி. அதை கண்டு திகைத்தாள் மலர். அவரின் நடவடிக்கையை புரியாமல் பார்த்தார். ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. நான் கஷ்டத்தில் இருக்கேன்னு நீ சந்தோஷமா இருக்கியா? அப்படியே ஒன்று போட்டேன்னா என்ன கஷ்டண்டி உனக்கு? அந்த சேகர் பையில முதல்ல மனசுல இருந்து தூக்கி போடு. அவருக்கு கல்யாணம் ஆனது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் மனசுல நினச்சிக்கிட்டு இருக்க நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. அப்புறம் எதுக்குடி இப்படி இருக்க? எனக்கு ஒரு மாதிரி ஏமாற்றமா இருக்கு பாட்டி. ஏதோ தோத்துட்ட மாதிரி. ஒரு மாதிரி கோபம் வருது. என் மனசுக்கு மதிப்பு இல்லையேன்னு எரிச்சலா வருது. இத்தனை நாள் அவர் மனசுல வேறு ஒரு பொண்ணு இருந்தும் எப்படி என்கிட்ட எதையும் காட்டாம பேச முடிஞ்சதுன்னு ஒரு கோபம். என்கிட்ட தப்பா எதுவும் பேசலதான். ஆனா என் மனசுல ஆசையெல்லாம் இருந்துச்சு இல்ல. முன்னாடியே சொல்லியிருந்தா எல்லாத்தையும் முதல்லயே நிறுத்தி இருப்பேன்ல. அவள் முகம் இப்பொழுது கோபத்தில் தகதகத்தது. அடியே பைத்தியக்காரி, இதெல்லாம் எதுக்குடி இப்போ யோசிக்கிற என்றவரை கண்கள் சுருக்கி பார்த்தாள். தொடர்ந்து அவர் கூறியதை கேட்டு திகைத்தாள். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.